வணக்கம். மழைக்காலங்கள் மற்றும் பனிக்காலங்களில் நமக்கு அடிக்கடி ஏற்படுற இந்த தலைவலி, மூக்கடைப்பு, தலைபாரம், காய்ச்சல், இருமல் அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற செடி கொடிகளை வச்சு ஒரு சூப்பராக ஆவி பிடிக்கிற மருந்து தயார் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாங்க. இதுக்காக நான் எடுத்துகிட்ருக்கிற மூலிகை என்னென்னு பார்த்தோன்னா, நொச்சி, ஆடாத்தொடா, நுணா, கருந்துளசி, கற்பூரவள்ளி, நாய் துளசி, நல்வேலை, திருநீற்று பச்சிலை, வேப்பிலை, தும்பை. இனி இந்த மூலிகைகளோட மருத்துவ பயன்களை பற்றி பார்க்கலாம். நொச்சி காய்ச்சல், தலைவலி, மூக்கடைப்புக்கு இது ஒரு நல்ல நிவாரணமாக பார்க்கப்படுதுங்க. ஆடாதோடா இருமல், மூச்சிறப்பு, சளிக்கு இது ஒரு நல்ல மருந்தாக பார்க்கப்படுதுங்க. நுணா தொண்டை எரிச்சல் மற்றும் மூச்சிடைப்புக்கு ஒரு நல்ல மருந்துங்க. கருந்துளசி காய்ச்சலுக்கு மட்டும் இல்லைங்க, நோய் எதிர்ப்புக்கு ஒரு நல்ல மருந்தாக பார்க்கப்படுதுங்க. கற்பூரவள்ளி நெஞ்சு சளியை கரைக்கிறது ஒரு நல்ல சிறந்த மருந்தாக பார்க்கப்படுதுங்க. நாய் துளசி தலைபாரம், தலையில் நீர் கோத்துட்ருக்கிறத தீர்க்கிறதுல ஒரு சிறந்த நிவாரணிங்க. அடுத்து திருநீற்று பச்சிலை காய்ச்சல் மற்றும் தலைவலிக்கு ஒரு நல்ல மருந்துங்க. அடுத்து இந்த நல்வேலை ஒற்றை தலைவருக்கு ஒரு சூப்பரான மருந்துங்க. வேப்பிலை எல்லா நோய்களுக்கும் ஒரு சர்வரோக நிவாரணிங்க. அடுத்து இந்த தும்பை காது வலிக்கும் மூக்கடைப்புக்கும் சட்டுன்னு நிவாரணம் தரக்கூடிய ஒரு சூப்பரான மூலிகைங்க. இனி இந்த எல்லா மூலிகைகளையும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துகிட்டு இந்த ஆவி பிடிக்கிற மருந்து நம்ம தயார் பண்ணலாங்க. இந்த மூலிகைகள் ஆவி பிடிக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க, இதோட சூப்பரான டிப்ஸு வீடியோட கடைசியில் இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து அதில் நாம் இந்த பறித்து வச்ச இந்த மூலிகை எல்லாத்தையும் எடுத்து போட்டு அது ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றிட்டு இந்த பாத்திரத்தை மூடி நல்லா கொதிக்க வச்சு இறக்கிக்கலாங்க. அடுத்து நல்லா ஒரு பெரிய போர்வை எடுத்து நல்லா இறுக்கமாக காற்று போகாத மூடிக்கிட்டு நல்லா ஆவி பிடிக்கணுங்க. முக்கியமாக இந்த மூலிகை நீராவி நம்ம மூக்கு, வாயில் நல்லா போகணுங்க. அப்படி போகும்பொழுது மூச்சு குழாய்களில் இருக்கிற அந்த நோய் தொற்று கிருமிகள் அழிஞ்சு இந்த பிரச்சனைகள் நமக்கு விரைவில் சரியாகுங்க. ஒரு முறை பிடிக்கும் பொழுது நம்ம உடம்புல நல்லா வேர்வை வெளியேறுங்க. நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகளெல்லாம் வேர்வை மூலமாக வெளியேறி உடம்பு நல்லா ரிலாக்ஸ் ஆகிறத நம்ம நல்லா ஃபீல் பண்ணலாங்க. சிலருக்கு இந்த பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி ஒரு 3 நாளைக்கு பிடிக்கும் பொழுது இந்த பிரச்சனைகள்லேருந்து நல்ல நிவாரணம் கிடைக்கும். அடுத்து இந்த மூலிகைகளை பற்றி ஒரு டிப்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதை பார்க்கலாம். நம்ம ஆவி பிடிக்க பறித்த மூலிகைகளை மிச்சம் இருந்ததுன்னா இதே மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு கொதிக்க வச்சு ஒரு ராத்திரி ஊற வச்சுட்டு காலையில் எழுந்து, நமக்கு சிலருக்குலாம் அந்த தோல் நோய் பாதிப்புகள் அதிகம் இருக்கும், நமிச்சல், சொறி, படத்தாமரை அந்த மாதிரி பிரச்சனைகள், அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை வச்சு நம்ம சேகாத்தூள் போட்டு நல்லா தேய்ச்சி அலம்பிட்டு வரும்பொழுது நல்ல நிவாரணம் கிடைக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மூலிகைகளுக்கு உங்கள் ஊரில் என்ன பேருன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.